எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டாலே எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஊரில் இருக்கவங்களே சொல்லிடுவாங்க. அதை நான் சொல்ல தேவையில்ல. கடலூர் விழுப்புரம் மாவட்டம்னாலே மற்ற இடத்தோட மாசா சொல்கிற ஒரு பேர் கேப்டன். அவங்கள இயக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஆனால் பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது இந்த படம் தான். நான் இந்த படத்தோட திரைக்கதை, வசனம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரசிகனாக வந்து நிற்கிறேன். அவரை நான் ரசித்ததுக்கு 2 விஷயம் மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் பண்ணிட்டேன். ஒன்று, ஃபஸ்ட்டு படம் நான் நட்பே துணை பண்ணும்போதே அந்த படத்துக்கு நான் வச்ச பேர் கேப்டன் பிரபாகரன் தான். பட் டைட்டில் எனக்கு கிடைக்கல. அடுத்ததாக இந்த கதை ஆக்சுவலாக படைத்தலைவன், அதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் வச்சேன். இதில் என் தலைவரோட பிள்ளையை ஹீரோ ஆக்குறீங்கன்னா திரைக்கதை வசனம் நான் ஃப்ரீயாக எழுதி தரேன். அடுத்தது, நான் தலைவன் சொல்கிறத தாண்டி ஒரு விஷயம் நான் யோசிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு ஒட்டுமொத்த படையும் ஒருத்தனுக்கு முன்னாடி அமைதியாக நிற்கன்னா அவன் தான் படைத்தலைவன். அது என் தலைவன் விஜயகாந்த் மட்டும்தான். ஸோ அந்த விஜயகாந்த் சாருக்காக நான் எழுதின தலைப்பு தான் படைத்தலைவன். அதை தரேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரோட ஆசீர்வாதம், என் தலைவனோட ஆசீர்வாதத்தோடு அதை நான் இந்த படத்துக்கு கொடுத்துட்டேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு.